Hi everyone, நலம் அறியாவல். Come on, here we go. ஸோ குடும்பஸ்தன் படத்தோட என்னோட ஒப்பீனியன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்பதான் படம் பார்த்துட்டு வந்தேன். உங்களோட ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. எனக்கு இந்த படம் ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு நீங்க சொல்லுங்க. இந்த படம் ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இது ஒரு 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 ஃபேமிலி மூவி. ப்ளஸ் என்ன சொல்றது, நார்மலான ஒரு ஸ்டோரி. பட் அவங்க கொண்டு போன விதம் ப்ளஸ் அந்த படத்து கூட நம்மளால ரிலேட் பண்ண முடிஞ்சதுக்கான ரீசன் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா படத்துல வர மாதிரி லவ் மேரேஜ் ஓடி போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கல்யாணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் நார்மலா என்ன சொல்றது, மற்ற படங்கள்னா ஓகே ஓடி வந்துட்டோமே நம்ம ஜெயிச்சு காட்டணும், வேற மாதிரி வாழ்ந்து காட்டணும்ல ஒரு ஒரு கான்செப்டோட கொண்டு போற ஒரு ஒரு படத்துக்கு நடுவுல ஒரு ரியாலிட்டியான ஒரு ஸ்டோரியா தான் நான் இதை பார்த்தேன். அப்படின்னா கல்யாணம் நடக்குது, அதுக்கப்புறம் ரெண்டு வீட்லயும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க, பின்னியும் பையனோட வீட்டில் வந்து தங்குறாங்க, வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கும்போது கடமைகள் கமிட்மெண்ட்ஸ் கூடுது. ஒய்ஃபுக்கு வந்து லேப்டாப் வாங்கணும் மேல் படிப்புக்கு, அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து கோவிலுக்குள்ள ஒன்று சுத்த போகணும், அதுக்கு வந்து காசு பே பண்ணணும். அப்புறம் அவங்களோட குடும்ப வீட்டுக்கு வந்து ரெனோவேஷன் பண்றதுக்கு அதுக்கு காசு வேணும்னு சொல்லி இவர் எல்லாம் ஒரு ஆக்சுவலா ஒரு கணக்கு போட்டு மைண்ட்ல வச்சுட்டாரு. ஓகே இதெல்லாம் நம்ம பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் எல்லாருக்கும் சொல்றாரு ஓகே பண்ணிடலாம். ஸோ அண்ணன் எதிர்பாராத விதமா அவரோட வேலை போகுது. ஸோ அந்த மைண்ட் செட்ல அவர் இருக்கிற அதே நிலைமையில பொது ஒரு ஆளா அந்த இடத்துல அந்த அந்த டைம்ல நம்மளால அதை ரியலைஸ் பண்ணி பார்க்க முடியும். So, அந்த ஒரு இது இருக்குது, இந்த இடத்துல நமக்கு வேலை பண்ண நம்ம என்ன பண்ண போறோம். ஸோ நம்ம ஆக்சுவலா என்ன பண்ண போறோமோ அதுதான் அவரும் பண்ணியிருக்காரு. வீட்டுல சொல்ல முடியாது, ஸோ அதை பொய் சொல்றாரு, மறைக்கிறாரு. அந்த நமக்கு புதிய வேலை கிடைக்கிறது வரைக்கும் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுவோம். ஸோ கடனை அது இது வாங்கி லோன் வாங்கி கடனை கூட்டி வச்சிடும். அந்த வேலை அப்படியே நடக்குது. ஸோ இப்படி சின்ன சின்ன ஒவ்வொரு விஷயமே நேச்சுரலா நம்ம அன்றாட லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே ஒரு படமா எடுத்து நமக்கு டெலிவரி பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு அந்த டைரக்டருக்கு ஒரு பெரிய ஹெட்ஸ் ஆஃப். அண்ட் பிளஸ் இதுல வந்து என்னன்னா, எப்படி சொல்றது, ஃபன். என்ன சொல்றது, இது ஒரு ஒரு ஃபேமிலி படமா இருந்தாலுமே இது ரொம்ப ஒரு எமோஷனல் படமா கொண்டு போகாம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஃபன்னா கொண்டு போனது ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸா இருந்துச்சு. ஏன்னா எப்படி சொல்றது, மற்ற படங்கள்னா ஐயோ அறுத்து போட்டுருவாங்க. சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட், டேய் அந்த லோன் இருக்குடா, அதை இப்படிடா கட்ட போறோம், தங்கச்சி கல்யாணம் வருதுடா, அக்காவுக்கு அதை பண்ணணும்டா, சீர் கொடுக்கணும்டான்னு சொல்லி சென்டிமெண்ட்லயே சாவடிச்சிருவாங்க. ஸோ இந்த படம் அப்படி கொண்டு போகாம ஃபன்னா தான் கொண்டு போறாங்க. இப்போ ஒரு என்ன சொல்றது, ஹீரோ கஷ்டப்படுறாரு, அதை கூட ஃபன்னா தான் காமிக்கிறாங்க. ஒரு ஒரு நார்மல் ஸ்டோரி இருந்தாலுமே அதை கொண்டு போன விதம் இதுக்கு ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருந்துச்சு. மேபி இந்த டைரக்டருக்கு இதில் அனுபவமா இருந்திருக்குமா கூட இருக்கலாம் அவரோட ரியல் லைஃப்ல. அப்புறம் வந்து இவருக்கு வந்து ஒரு இடத்துல வேலை ரெடி ஆகுது. ஸோ அந்த வேலை ரெடி ஆகிருக்கின்ற ஒரு ஒரு மெத்தனத்துல வந்து திருப்பியும் கடன் வாங்குறாரு, திருப்பி காசு செலவழிக்கிறாரு. சடனா வந்து அவரு வேலை தரேன்னு சொன்ன மேனேஜர் வந்து சொல்றாரு, என்னை இந்த கம்பெனி தூக்கிட்டாங்க, ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன், வேற கம்பெனிக்கு போனா நான் உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவரு போறாரு. அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன், என்ன சொல்றது, இவரோட நடிப்பு வந்து இந்த படத்துல அவர் அப்படியே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். மணிகண்டன் அவரு நல்லா சூப்பரா பண்ணியிருக்கிறாப்புல. அவர் மட்டும் இல்ல, கூட நடிச்ச எல்லாருமே பிரமாதமா பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன சொல்றது, ப்ராப்பரான ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு, கிடைச்ச ஸ்பேஸ் அவங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் அப்படியே நகர்ந்து போகுது. எந்த ஒரு இடத்துலையுமே லேக் ஆகல, போர் அடிக்கல. ஃபன் ப்ளஸ் என்ன சொல்றது, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து வீட்டில் சொல்றாங்க இனி வேலைக்கு போவேன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. பிசினஸ்ல ஃபெயில் ஆகுறாங்க. பட் ஃபெயில் ஆனாலுமே அவருக்குன்னு இருக்கிற ஒரு ஒரு தன்மானத்தை விட்டு கொடுக்காம அவர் கேரக்டரை ப்ராப்பரா கொண்டு போன விதம் சூப்பரா இருந்துச்சு. ஸோ எண்டிங்ல வந்து கொஞ்சம் சோகமா போகும், பட் எகெயின் காமெடியில போய் பின்னிய முடியும். ஸோ ஸ்டார்டிங் முதல் எண்டு வரைக்குமே ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒருத்தங்களோட ஒரு ரியல் லைஃபை ஃபன்னா எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஒரு ரியாலிட்டியான ஒரு ஸ்டோரியை ஃபன் எலிமெண்ட்ஸோட கொடுத்து நம்ம எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ண வச்சிருக்காரு. இது பாக்ஸ் ஆஃபீஸ்ல எந்த அளவு கலெக்ஷன் கொடுக்கும், எந்த அளவு இதுன்னு எனக்கு தெரியாது. பட் நான் வந்த படத்துல படங்கள்ல எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த படம் ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.